अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद। கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய அழகிய சஹாபாக்களோடும் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உலக முஸ்லிம்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்துல ஒன்று கூட்டுவானாக என்று சொல்லி என் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு இந்த உரையில நான் உங்களிடத்துல எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு ரொம்ப அழகான ஒரு தலைப்பு. நம் அனைவருக்கும் பிரியமான ஒருவர் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நாட்கள். என்ன மாதிரி நாட்கள்? அவர்களுடைய கடைசி இறுதி நாட்களை இன்னைக்கு நான் உங்க முன்ன பேச வந்திருக்கிறேன். அந்த இறுதி நாட்களை கேட்கிறப்பயே கண்கள்ல இருந்து தண்ணீர் தானாக வரும். அந்த இறுதி நாட்களை படிக்கும் பொழுதோ அதை கேட்கும் பொழுதே நம்ம கண்கள்ல இருந்து தண்ணீர் குளம் குளமா நிக்கிறப்போ அன்னைக்கு அந்த காலத்துல இருந்த சஹாபாக்களோட கண்கள் அவர்களுடைய உள்ளமானது எவ்வாறு கஷ்டப்பட்டு இருக்குன்னு நம்ம கண்டிப்பா உணர்ந்தே ஆக வேண்டும். இன்னைக்கு கோடான கோடி மக்களுடைய உள்ளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் என்ன? அவர்கள் நமக்கு காட்டி தந்த அந்த வழி, அந்த மார்க்கம், இஸ்லாம் என்கிற ஒரு மார்க்கம். அவங்களால மட்டும்தான் நம்ம இன்னைக்கு இந்த 5 வேளை தொழுகிறோம். ஒரு நல்ல முக்மீனா நாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். 23 ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு காலம்? 13 ஆண்டு காலம். மதினாவுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு காலம்? 10. மொத்தம் 13 ஒரு 10 23 ஆண்டு காலம் நபித்துவம் எத்தனை ஆண்டு காலம் என்ன கேட்டா 23 ஆண்டு காலம். அந்த 23 ஆண்டு காலம் முழுவதுமே சோதனை தான். எல்லா நாட்களும் சோதனை தான் ரசூலுல்லாவுக்கு. நம்மள மாதிரி இல்லை, எல்லா நாட்களும் சோதனை தான். அந்த 23 ஆண்டு காலம் மட்டும் சோதனையான்னு கேட்டா இல்லை. பிறந்ததுல இருந்தே சோதனை. அந்த குழந்தையானது பிறக்கும் பொழுது யார் இல்லாம பிறந்தாங்க? தகப்பன் இல்லை, தந்தை இல்லை. பிறகு பிறந்ததுக்கு அப்புறம் தாயை விட்டு சிறிது காலம் பிரிதல், பின்பு தாயுடைய மரணம், பின்பு தாத்தாவான அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வளர்ப்பு, பின்பு அவர்களுடைய மரணமும் வந்தது. பின்பு சிறிய தந்தையான அபுதாலிப் அவர்களுடைய அரவணைப்பு. அந்த அரவணைப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்ந்தார்கள். அதுக்கப்புறமும் இல்லை, நபித்துவம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த மக்காவை நோக்கி ஒரு முறை தொழுது கொண்டிருக்கும் பொழுது என்ன நடந்தது? காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க? ஒரு ஒட்டக குடலை அவங்களுடைய கழுத்தின் மீது போட்டாங்க. அவ்வளவு கொடுமையான நாட்கள். பசி, பட்டினி, துன்பம் எல்லாத்தாலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பப்பட்டாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நபித்துவம் வந்த பிறகும் கஷ்டம்தான். ஆகையினால்தான் இந்த சோதனையில இருந்தும் உலக வாழ்க்கையில இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஓய்வு கொடுக்க நாடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர்களுடைய இறுதி நாட்கள் நெருங்குவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் ஒரு சில அறிகுறிகளை வெளிப்படுத்துகிறான். முதல்ல ரமதான் மாதம் ஆரம்பிக்கிறது. அந்த ரமதான் மாதத்துல கடைசி 10 நாட்கள்ல ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? இஅ்திகாஃப் இருப்பாங்க. அந்த இஅ்திகாஃபின் பொழுது ஒரு முறை என்ன நடக்குதுன்னா, சுஜூதுல இருந்து எழுந்திருக்கிறாங்க. இந்த சுஜூதுல இருந்து எழுந்திருக்கிறப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடன் யாரெல்லாம் இந்த 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் மேலும் ஒரு 10 நாட்களை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? மேலும் ஒரு 10 நாட்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு ரமதான் மாதத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாவுக்கு குர்ஆனை ஓதி காட்டுவார்கள். ஆனா இந்த முறை என்ன நடக்குது? அந்த குர்ஆன் ஆகப்பட்டது 2 முறை ஓதி காட்டப்படுகிறது. அந்த குர்ஆன் அனுப்பப்பட்டது 2 முறை ஓதி காட்டப்படுகிறது. ரசூலுல்லாஹ் உணர்றாங்க, ஒவ்வொரு வருஷமும் குர்ஆன் எனக்கு ஒரு முறை தானே வரும் இந்த ரமதான் மாதத்துல, ஆனா இந்த முறை எனக்கு 2 தடவை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுறாங்களே, இதன் மூலம் அல்லாஹ் எனக்கு ஏதோ ஒன்றை உணர்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரசூலுல்லாஹ் அவர்கள் உணர்கிறார்கள். ரமதான் மாதம் முடிந்து விட்டது. பின்பு ஹஜ்ஜுடைய மாதம் ஆரம்பமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? நான் ஒரு பேருரை ஆற்ற நினைக்கிறேன், இந்த நேரத்துல இந்த இடத்துல நான் ஒரு பேருரை ஆற்ற நினைக்கிறேன் என் சஹாபாக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பின்பு சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், அன்பு சகோதரர்களே, நான் எவ்வாறு ஹஜ்ஜு செய்கிறேனோ அவ்வாறு நீங்களும் ஹஜ்ஜு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள், நான் கூற போவதை கவனமாக கேளுங்கள். நான் இவ்வாண்டுக்கு பிறகு அடுத்த ஆண்டு நான் உங்கள் முன் இருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! நம்ம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறோம், திடீர்னு அவங்க நம்ம இடத்துல வந்து நான் அடுத்த வருடம்
உன்னிடத்தில் நான் இருப்பேனா, உன் முன் நான் இருப்பேனா என்று எனக்கு தெரியவில்லைன்னு சொல்லும் பொழுது அந்த சஹாபாக்களோட மனதுல எவ்வளவு துன்பம் ஆட்கொள்ளப்பட்டிருக்கும். அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுட்டே ஆகணும். ரசூல்லா சொல்றாங்க, இன்றைய தினத்தையும் இந்த மாதத்தையும் இந்த தலத்தையும் எவ்வாறு நீங்கள் புனிதமாக கருதுகிறீர்களோ அவ்வாறே நீங்கள் உங்கள் இறைவனை சந்திக்கும் வரையிலும் உங்களில் ஒவ்வொருவரின் உயிரும் உடைமையும் மானமும் மற்றவர்களுக்கு புனிதமானவையாகும். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒவ்வொருவரும் இறைவனின் வேதத்தையும் அவனுடைய நபியுடைய வழிகாட்டுதலையும் தன் வாழ்நாளில் கடைபிடியுங்கள். அழகா சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு முக்மின் ஆகப்பட்டவன் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் நம்ம நபியோடைய வழிகாட்டுதலையும் இந்த ரெண்டே விஷயத்தை பின்பற்றினோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையானது சிறந்ததாக இருக்கும். இந்த இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் ரசூல்லா சொல்கிறார்கள், கொலை செய்வதன் பக்கமும் வட்டி வாங்குவதன் பக்கமும் நெருங்காதீர்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு இளம் வயது ஒரு ஆண்மகன் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க. அப்ப வேலைக்கு போகக்கூடிய இடத்துல போன் மற்ற பசங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரியான போன் வச்சிருக்காங்களே, இந்த மாதிரியான பைக் வச்சிருக்காங்களே, நானும் இப்படி பைக் வச்சிருக்கணுங்கிற ஆசை காரணத்தினால் இஎம்ஐ கொடுத்து பைக்கோ போனோ வீட்டுக்கு டிவியோ வாங்கி போடுறது. இதுதான் நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல. வேற யாரும் இல்ல, நம்ம முஸ்லிம் சகோதர சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். ஆனா அன்னைக்கு ரசூல்லா வட்டியின் பக்கம் நெருங்காதீர்கள்னு தெளிவா சொல்லியிருக்கும் பொழுது இப்படியெல்லாம் நாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் தன்னுடைய உரையில், முஸ்லிம்கள் தங்களுக்குள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், முஸ்லிம்கள் தங்களுக்குள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், மற்ற மனிதர்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தெளிவா எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் என்ன சொல்றாங்க, சமத்துவத்தை பற்றியும் தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். சமத்துவத்தை பற்றியும் வற்புறுத்துகிறார்கள். அழகான வார்த்தைகள் இதெல்லாம். உயர்வு தாழ்வு குலம் கோத்திரம் எனும் தலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து, உயர்வு தாழ்வு குலம் கோத்திரம் எனும் தலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து, மனிதர்களே உங்கள் இறைவன் ஒருவனே, உங்கள் தந்தையும் ஒருவரே, நீங்கள் அனைவரும் ஆதமுடைய மக்களே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டார் அப்படின்னு அழகா சொல்லி காட்டுறாங்க. உங்களில் அதிகமானவன் எவன் ஒருவன் இறைவனுக்கு அஞ்சுபவனாக இருக்கிறானோ அவனே மிக சிறந்தவனாக விளங்கப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் உயர்வு தாழ்வுக்குரிய அளவுகோல் என்ன? உயர்வு தாழ்வுக்குரிய அளவுகோல் தக்வா, இறையச்சம். உயர்வு தாழ்வுக்குரிய அளவுகோல் இறையச்சம். இந்த குலமோ கோத்திரமோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றாங்க. பின் தன் உரையை முடித்துக் கொண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கேட்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சரியாக எடுத்துரைத்தேனா? என்ன மாதிரியான ஒரு வார்த்தை! நம்ம நபி சஹாபாக்கள் இடத்துல அன்னைக்கு கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை சரியாக எடுத்துரைத்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஆம் இறை தூதரே. இந்த ஆம் இறை தூதரே எத்தனை பேர் சொல்றாங்க? ஒருவரா, இருவரா, 10 பேர் இல்ல, பல லட்சம் நாவ் அன்னைக்கு ஒலிக்கிறது. அன்னைக்கு ஹீரா குகையில அல்லாஹ்வை நோக்கி வழிபட்டு கொண்டிருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் ஒரு நபர் தோன்றுகிறார்கள். அந்த இருட்டான குகையில அந்த நபர் தோன்றுகிறார்கள். யார் தோன்றினா? ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் தோன்றினாங்க. அப்ப சொல்றாங்க ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதி ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லமல் அல்லதி பில் கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான முதல் வசனத்தை எடுத்து சொல்றாங்க. அது மட்டும் அல்லாமல் இதை பார்த்துட்டு ரசூலுல்லாவுக்கு பயம் வந்துருது. இருட்டான ஒரு குகையில யாரோ ஒருத்தர் என்னமோ சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாவை கட்டி அணைக்கிறாங்க. அந்த கட்டி அணைக்கும் பொழுது தன்னுடைய 2 விலா எலும்புகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி நொறுங்கும் அளவிற்கு கட்டி அணைக்கிறார்கள். இதை பார்த்துட்டு ரசூலுல்லாவுக்கு இன்னும் பயம் நேரிட்டது. பின்பு ஜுரமே வந்துடுச்சு. அந்த குளிர்ல ஜுரம் வந்துடுச்சு. நேரா கிளம்புறாங்க. நேரா எங்க போகிறாங்க? ரசூலுல்லா தன்னுடைய வீட்டுக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த வீட்டுல இருக்கிறாங்க. ரசூலுல்லா சொல்றாங்க அன்னைய பார்த்து, சமீருனி கதீஜா, என்னை போர்த்துன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அன்னை கதீஜா அவர்கள் எந்த ஒரு கேள்வியுமே ரசூலுல்லாவிடத்துல கேட்கல. வீட்டுக்கு வந்த மனுஷன்ட்ட என்னாச்சு, எதுக்காச்சு, என்னாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அப்படின்னு எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம ரசூலுல்லா என்னை போர்த்துன்னு சொன்னப்போ போர்த்தி மட்டும் விட்டு ஆறுதல் படுத்துறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அன்னையார்கள் கேட்கிறாங்க, என்ன வாயிற்று ரசூலுல்லா, என்ன வாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மாதிரி நான் ஹீரா குகையில் இருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒரு நபர் என்னிடத்தில் ஏதோ சில வார்த்தைகளை சொல்கிறார்கள். எனக்கு ஏதும் விலகவில்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், மிக ஆறுதலான ஒரு வார்த்தை. அன்னைக்கு ரசூலுல்லா சொன்னப்போ, ஓரிரை கொள்கையை சொன்னப்போ யார் நம்பினா? முதல்ல அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் நம்பினாங்க. ஆனா இன்னைக்கு ஆம் இறை தூதரேன்னு எத்தனை கோடி மக்கள் சொன்னாங்க? பல லட்சம் கோடி மக்கள் சொன்னாங்க. இப்போ இந்த உம்ரால 10 மில்லியன் மக்கள் உம்ராக்கு சென்று இருக்கிறாங்க. எத்தனை மக்கள் இன்னைக்கு அதிகமாகி இருக்கிறார்கள், எத்தனை மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மெய் சிலிர்க்க வேண்டிய ஒரு விஷயமாகும்.
பின்பு ஆம் இறை தூதரேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ரசூல்லா சொல்கிறார்கள், இறைவா நீயே இதற்கு சாட்சியாக இரு, இறைவா நீயே இதற்கு சாட்சியாக இருன்னு 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். உரை முடிவுற்றது. அந்த உரையானது முடிவுற்றது. பின்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்க சொல்கிறார்கள். ரசூல் என்ன செய்றாங்க, லுஹர் தொழுகையும் அசர் தொழுகையும் சேர்த்து தொழுகிறாங்க. லுஹர் தொழுகையும் அசர் தொழுகையும் சேர்த்து தொழுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு நற்செய்தி வருகிறது. தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 5வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். நல்லா கேட்டுக்கோங்க, இன்று உங்களுடைய தீனை உங்களுக்காக நான் முழுமையாக்கி விட்டேன். எனது அருட்கொடையையும் உங்கள் மீது நான் நிறைவு செய்து விட்டேன். உங்களுக்காக இஸ்லாத்தை உங்களுடைய தீன் வாழ்க்கை நெறியாக நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை! முழுமையாக்கி விட்டேன், நிறைவு செய்து விட்டேன்னு சொல்லும் பொழுது அங்க ஒரு நபர் அழுகிறார்கள். யார் அழறா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் அவர்கள். அவங்க அழுகுறாங்க. எதற்காக அழுகிறார்கள்? கூடவே இருந்தவர். சிறு வயதுல இருந்து 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்காங்க. ஹிஜ்ரத் பயணத்தின் பொழுதும் ஒன்னாவே ஹிஜ்ரத்துக்கு கிளம்பினாங்க. எல்லா நேரங்களிலும் ரசூல்லாவோட ஒன்னா இருந்த ஒரு மனிதர். இப்போ இன்னைக்கு அவருடைய நபித்துவத்தோட நாட்கள் முடிகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அபூபக்கர் சித்திக்கார்கள் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரண நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. பின்பு இன்னொரு வசனமும் இறங்குகிறது. இதா ஜஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத், அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது, வராய் தன்னாஸ யஹ்லுன ஃபீ தீன் அல்லாஹி அஃவாஜ, மேலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்கள் திரளாக நீர் காணும் போது, ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாப, இறைவனை புகழ்ந்து கொண்டு அவனை துதிப்பீராக, மேலும் அவனிடம் பாவ மன்னிப்பு கோருவீராக, நிச்சயமாக அவன் பாவ மன்னிப்பை கோரிக்கையை பெரிதும் ஏற்பவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்திலிருந்து அரஃபத் பெருவெளியில குர்ஆன் இறங்குது. இந்த வசனம்லாம் எங்க இறங்குது? அரஃபத் பெருவெளியில இறங்குது. இதெல்லாம் கேட்டுட்டு அபூபக்கர் சித்திக்காக வந்துட்டு தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. தன் கூடவே இருந்த ஒருத்தருக்கு மரணம் நேரிட போகுதா, அவருடைய காலம் முடிவாக வருகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேம்பி அழறாங்க. பின்பு ஹஜ்ஜுடைய மாதம் முடிகிறது. 3 மாதங்கள் கூட அதற்கு பின் முடிவு ஆகவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். படுத்த படுக்கையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அளவுக்கு நலக்குறைவு இதற்கு முன் ரசூல்லா அவர்களுக்கு இருந்ததே இல்லை. தூக்கமில்லாத அளவுக்கு காய்ச்சல் அதிகமானது. ஒரு முறை என்ன நடக்குது, இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில் இருக்கும் பொழுது திடீர்னு எழுந்திருச்சு எங்க செல்றாங்க? முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். ஏன் செல்றாங்க? நம்மளுக்கு இறுதி நாள் நெருங்கி விட்டது, ஆகையினால் அந்த அடக்க ஸ்தலத்தை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு அந்த அடக்க ஸ்தலத்திற்கு செல்கிறார்கள். பின்பு விடுகிறது, சூரியனானது உதயமாகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்க போய் பார்த்தா அன்னை ஆயிஷா அவர்களும் தலைவலியால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, ஆயிஷாவே எனக்கும் தலைவலி அதிகமாக இருக்கிறது ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அழகான வார்த்தைகளை அன்னையிடத்தில் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல்லா சொல்றாங்க, ஆயிஷாவே இந்த தலைவலியினால் நீ மரணம் அடைந்து விட்டால் உன்னை குளிப்பாட்டி உனக்கு கஃபனிட்டு தொழுவித்து உன் உடலை அடக்கம் செய்தால் எவ்வாறு இருக்கும் ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் அன்னையிடத்துல கேட்க, அன்னை அவர்கள் தலைவலி எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமாயிடுறாங்க. நபி அல்லாஹ்வுடைய தூதரே என்னை அடக்கம் செய்கிறாரா, அல்லாஹ்வுடைய தூதரே என்னை குளிப்பாட்டி கஃபனிட்டு தொழுவிட்டு அடக்கம் செய்ய போகிறாரான்னு சொல்லிட்டு தலைவலி எல்லாம் பறந்துடுச்சு அன்னை அவர்களுக்கு. அப்போ ரசூல்லா தனக்கு எவ்வளவு தலைவலியாக இருந்தாலும் மனைவியை சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சிருக்கிறாங்க அந்த நாட்களில் கூட. பின்பு அன்னை அவர்களுடைய மகிழ்ச்சியை கண்ட பிறகு ரசூல்லாவும் மகிழ்விக்கிறாங்க. ரசூல்லாவுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஒரு நாள் ஒரு மனைவியாருடைய வீட்டுல தங்கி இருக்கிறாங்க. இந்த கடைசி நாட்கள்ல கூட அது கைவிடல. ஒவ்வொரு மனைவி வீட்டிலையும் ஒரு நாள் கழிப்பாங்க. அது போன்று அந்த 5 நாட்கள் கிடக்குது. 5 நாட்களும் கிடக்குது. 6வது நாள் வருது. அப்போ ரசூல்லாவால் முடியல, சுத்தமா முடியல. படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க, எழுந்திருக்கவே முடியல. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்கிறது. ஒவ்வொரு மனைவியார் வீட்டிற்கும் செல்லும் பொழுது ரசூல்லா கேட்பாங்களாம், ஐல அன கதிர், நாளை நான் எங்கிருப்பேன் சொல்லிட்டு ஒவ்வொரு மனைவியார் இடத்திலும் ரசூல்லாவாக கேட்குவாங்க. ஒரு முறை அன்னை மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுதும் ரசூல்லா அவர்கள் கேட்கிறார்கள், நாளை நான் எங்கிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அன்னை அவர்கள் சொல்றாங்க, உங்களுடைய விருப்பம் என்ன யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நான் ஆயிஷாவுடைய வீட்டில் என்னுடைய இறுதி நாட்களை கழிக்க விரும்புகிறேன், ஆகையினால் நான் அங்க செல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னை ஆயிஷாவுடைய வீட்டுக்கு புறப்பட தயாராகிறாங்க. இறுதி நாட்களை கழிக்கணும் இல்லையா, ஆனா ஆயிஷாவுடைய வீட்டுக்கு போக தயாராகிறாங்க. அப்போ ரசூல்லா அவர்களால எழுந்திருக்க முடியவில்லை, சுத்தமா நடக்கவே முடியல அந்த சமயத்தில். அப்பொழுது என்ன நடக்குது, யார்
தன்னுடைய இரண்டு கைகளையும் இந்த பக்கமும் ரசூலா கூட்டிட்டு போறான்னு பார்த்தா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த 2 பேரும் ரசூலாவுடைய கைகளை தோல்ல போட்டு ரசூலா கூட்டிட்டு போறாங்க. அப்போ ரசூலாவால நடக்க முடியல. காலானது ரசூலாவுடைய 2 கால்களானது தரையில ஊர்ந்துட்டு போகுது. அந்த அளவுக்கு ரசூலா உடல் வலியினால் துன்பப்பட்டு இருக்கிறார்கள். பின்பு அன்னை அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அன்னை அவர்களுடைய வீட்டுக்கு போன பிறகு ரசூலா சொல்கிறார்கள், என்னுடைய மனைவிமார்களே, இந்த மதினாவுடைய 7 கிணறில் உள்ள தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள். எப்படி மதினாவில் இருக்கக்கூடிய 7 கிணற்றோட தண்ணீரை எடுத்து வந்து என் மீது ஊற்றுங்கள், நான் தெளிவாகும் வரை, நான் உறுதியாகும் வரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி அன்னையர்களும் மதினாவில் இருக்கக்கூடிய 7 கிணற்றுல இருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து ரசூல்லா மீது ஊத்துறாங்க. ரசூல்லா போதும் நிறுத்துங்கள், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போதும் நிறுத்துங்கள்னு சொல்றாங்க. பின்பு என்ன நடக்குது? அதன் பிறகு ரசூல் நினைக்கிறாங்க, நான் என் சஹாபாக்களுக்கு அறிவுரை செலுத்த வேண்டும் சொல்லிட்டு மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். கொஞ்சம் தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் மிம்பரின் மீது ஏறுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வை எதிர்நோக்கி இருக்கிறேன், உங்கள் எல்லோருக்கும் சாட்சியாளனாக இருக்கிறேன். நான் பயப்படுவதெல்லாம் இதற்கு முன் உள்ள சமூகம் எவ்வாறு அழிந்து போனதோ அவ்வாறு என் சமூகமும் அழிந்து விடுமோ என்ற அச்சத்தினால் நான் பயப்படுகிறேன் சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த சமயத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ஒரு சில வார்த்தைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த உலகத்திலேயே நட்பாலும் செல்வத்தாலும் உள்ளத்தாலும் என்னை அரவணைத்துக் கொண்ட ஒரே நபர் அபூபக்கர் அவர்கள் மட்டும்தான். எனக்காக நன்மைகள் செய்த எல்லோருக்கும் நான் ஏதாவது ஒரு விஷயத்தில் நான் அவர்களுக்கு திரும்ப செலுத்தி விட்டேன். ஆனால் ஒருவரை தவிர, அவர்தான் அபூபக்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அபூபக்கருடைய பொறுப்பை நான் அல்லாஹ்விடத்தில் மறுமையில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் அனைவரும் அபூபக்கரை நல்ல முறையில் பார்த்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் அபூபக்கரை நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடையாளத்தை சொல்றாங்க. இது என்ன மாதிரியான ஒரு அடையாளம்? என்னுடைய வாழ்நாள் முடிவடை போகிறது, அபூபக்கர் தான் எனக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்றாங்க. பின்பு ஒரு சில விஷயங்களையும் சொல்கிறார்கள். இந்த பள்ளிவாசலுடைய எல்லா நுழைவாயில்களையும் அடைத்து விடுங்கள், ஒரே ஒரு நுழைவாயிலை தவிர, அதுதான் அபூபக்கருடைய நுழைவாயில் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். பின்பு மிம்பரிலிருந்து கீழே இறங்குறாங்க. இறங்குனதுக்கு அப்புறமா மக்ரிப்புடைய தொழுகை ஆரம்பிக்கிறது. அந்த மக்ரிப்புடைய தொழுகை ஆரம்பிக்கிறது. அதற்காக ரசூலுல்லாஹ் அவர்கள் தான் தொழு வைக்கிறாங்க. இதுதான் கடைசி தொழுகை. இதுதான் ரசூலுல்லாஹ் கடைசியா தொழ வைத்தது. என்ன சூரா சொல்லி தொழ வைக்கிறாங்க? வல் முர்சலாத்தி அர்ஃபா, சூரத்துல் முர்சலா அது சொல்லி தொழ வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதன் பிறகு இமாமாக அவர்கள் நின்று தொழ வைக்கவில்லை. இஷாவுடைய நேரம் வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கு நோய்வாய்ப்பட்டிருக்கும் நமது நபியினால் எழுந்திருக்கவே முடியவில்லை. கீழே மயக்கடித்து விழுறாங்க. அப்போ கண் விழித்ததும் கேட்கிறாங்க, முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்க? அஸ்ஸல்லனாஸ், ஆயிஷா இந்த நபி தோழர்கள் தொழுதார்களா? ஆயிஷா இந்த நபி தோழர்கள் தொழுதார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எப்படி தொழ முடியும் அவர்களால்? உங்களுடைய வருகை இல்லாமல், குர்ஆனுடைய திலாவத் இல்லாமல் அவர்களால் எப்படி தொழ முடியும்? அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எழுந்திருக்க முயற்சி செய்யறாங்க தொழ வைக்கிறதுக்காக. ஆனா ரசூலுல்லாஹ்வால முடியல. அந்த சமயத்துல எழுந்திருச்சு தொழ வைக்க முடியல. மறுபடியும் மயக்கடித்து விழுகிறார்கள். தண்ணீரை தெளிக்கிறாங்க. மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க. அஸ்ஸல்லன்னாஸ், ஆயிஷா அஸ்ஸல்லன்னாஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அதற்கு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ், உங்களுக்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள். மறுபடியும் மயக்கடித்து விழுறாங்க. 3வது முறையும் ரசூலுல்லாஹ் அவங்க கேட்கிறாங்க, அஸ்ஸல்லன்னாஸ், என் நபி தோழர்கள் தொழுதார்களா ஆயிஷா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு மறுபடியும் அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், இல்லையா ரசூலுல்லாஹ், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்காகத்தான் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுபடியும் 4வது முறையும் நடக்குது. இதே மாதிரி மயக்கடித்து விழுறார்கள். அப்பையும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என் நபி தோழர்கள் தொழுதார்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திரிச்ச உடனே கேட்கிறாங்க. அப்பயும் அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை ரசூலுல்லாஹ், அவர்கள் உங்களுக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லையா ஆயிஷா, என்னால் முடியவில்லை ஆயிஷா, உன்னுடைய தந்தையான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொழ வைக்க சொல். என்னால ஏந்திரிக்க முடியல ஆயிஷா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு சொல்றாங்க. என்னால் தொழ வைக்க முடியலன்னு ஒரு கண்ணீர் அவர் இடத்துல இருந்து வருது. பின்பு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், அபூபக்கர் சித்திக்கின் தந்தையானப்பட்டவர் மிகவும் மென்மையானவர். அவர்கள் குர்ஆனை மனனம் செய்தாலோ, குர்ஆன் ஓதுவதை கேட்டாலோ அவர் அழுது விடுவார். அப்படிப்பட்ட மென்மையான ஒருத்தர் எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதரே தொழ வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், கட்டளை இடுகிறார்கள், இல்லையா ஆயிஷா, நீ உன் தந்தை இடத்தில் சொல்லு, நான் தொழ வைக்க சொன்னேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அன்னை இடத்துல ரசூலுல்லாஹ் அவர்கள் கட்டளை இடுகிறார்கள். இதெல்லாம் எதற்குரிய அடையாளம்? என்னுடைய நாட்கள் முடிவடைய போகிறது, பின் உன் தந்தையானப்பட்டவரிடத்துல நான்
ஒரு சில விஷயங்களை நான் ஒப்படைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் ஒரு சில அடையாளங்களை வெளிப்படுத்துகிறார்கள். பின்பு அன்னை அவர்களோ அபூபக்கர் அவர்களிடத்துல போய் என்ன சொல்றாங்க, நீங்கள் இந்த சமூகத்திற்கு இதற்கு பிறகு தொழுகை நடத்துங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள். பின்பு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டு நபி இல்லாமல், ரசுல்லா இல்லாம அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில் 17 ஜமாத் தொழுகை அபூபக்கர் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். எத்தனை? 17 ஜமாத் தொழுகை அபூபக்கர் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் அவர்கள் நோய் படுக்கையில் இருக்கிறார்கள். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு வராங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக. அப்பொழுது இந்த நிலைமையை பார்த்து என்ன சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், கடுமையான நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் போல் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாங்க. கடுமையான நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு அழகான நபிமொழி சொல்றாங்க. என்ன மாதிரியான ஒரு நபிமொழி? எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தான் என்றால், ஒரு நோயை கொடுத்தான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை எவ்வாறு உதிரச் செய்து புது கிளைகளை முளைக்க வைக்கிறானோ அவ்வாறுதான் அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். இந்த மாதிரியான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், நமக்கு ஒரு நோய் வந்துட்டா போதும் அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிக்கிறோம். ஏன் அல்லாஹ் எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய், எல்லாம் என்னால் எதுவுமே செய்ய முடியல, எல்லாம் அவங்கெல்லாம் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, என்னால எதுவுமே செய்ய முடியல, எனக்கு மட்டும் ஏன் இந்த நோய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை திட்ட ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன? ஒரு சிரமத்தை அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு நோயை நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தமாகும். நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சில பேர் மரணத்தை வேண்டுவாங்க, இந்த மாதிரியான கஷ்ட காலகட்டத்துல மரணத்தை வேண்டுவார்கள். ஆனால் அவ்வாறு அந்த மரணத்தை நாம் எதற்காகவும் வேண்டக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு முறை எடுத்துரைத்தார்கள். மரணமானது அல்லாஹ்வால் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். அப்படிப்பட்ட அந்த மரணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த மரணத்தை நினைத்து பயப்படாத ஒரு மரணமாக இருக்கணும். அதற்காக ஒவ்வொரு சஜிதாவிலும் நம்ம துவா செய்யணும். யா அல்லாஹ், என்னுடைய மரணத்தை கண்டு நான் பயப்படக்கூடாது, யா அல்லாஹ் அந்த கபரை கண்டு நான் பயப்படக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை எனக்கு தா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு நல்ல முக்மீனாக நான் இவ்வுலகில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு சஜிதாவிலும் அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். நம்ம நல்ல முக்மீனா இருந்துட்டோம்னு நமக்கு மரணத்தை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. கபரை நினைச்சு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கபரின் பொழுது வானவர்கள் கேள்வி கேட்பாங்க இல்லையா, உன் ரப்பு யார், உன் மார்க்கம் என்ன, உனது நபி யார் என்ற கேள்விகளுக்கு அழகா நம்ம பதில் சொல்லுவோம். யாரு? ஒரு நல்ல முக்மீனாக இருக்கப்பட்டவன். பின்பு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் படுத்த படுக்கையில் இருந்தார்கள். அப்போ தன்னுடைய முகத்தில் ஒரு ஈரத்துணியை போர்த்திருப்பார்கள். ஒரு முறை அந்த ஈரத்துணியை அகற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா அனத்துல்லாஹி அல் யுஹ்திஹு வன் நஸரா. அல்லாஹ்வுடைய தூதருடைய இறுதி வார்த்தைகள்ல இதுவும் ஒன்னாகும். ரசூல் என்ன சொல்கிறார்கள், அல்லாஹ் இந்த யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். எதற்காக அப்படி சொல்றாங்க? இந்த யூதர்களையும் நஸ்ரானிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஏன்? அவர்களுடைய நபிமார்களுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஆக்கியிருக்கிறார்கள். அதற்காக அல்லாஹ் அவர்களை சபிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? இந்த காலகட்டத்துல பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில விஷயம் தான். அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமா மாத்துகிறார்கள். ஒரு இறை நேசகர்களா இருக்கட்டும், மார்க்கத்தை எடுத்துரைத்தவர்களா இருக்கட்டும், ஒரு நல்லடியார்களா இருக்கட்டும், இவர்களுடைய அடக்க ஸ்தலம் இன்னைக்கு எப்படி இருக்கு? வணக்க ஸ்தலமாக நல்ல லைட்டு போட்டு அவர்களிடத்துல துவா செஞ்சு என்ன சொல்றாங்க கேட்டா, இவரிடத்துல துவா செஞ்சு இவர் அல்லாஹ்விடத்துல போய் கேட்பார். நமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தான் இங்க கான்வர்சேஷன். நாளைக்கு நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கிறோம் இந்த இம்மையிலங்கிறத பொறுத்துதான் நாளைக்கு மறுமையில அதற்கான கூலி கிடைக்குமே தவிர இந்த இடத்துல நடுவுல யாருமே கிடையாது, ஒரு நடுவர் இங்க யாருமே கிடையாது. அதே சமயத்துல ஒரு நல்ல முக்மீனானப்பட்டவன் எப்படி இருப்பான்? இந்த ஆடம்பரமான கல்யாணம் பின்பு இந்த வளைகாப்புன்னு சொல்றாங்க இல்லையா, அதுவா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த முஸ்லிம் மக்களே செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இது செய்யக்கூடுமா கூடாது? நம்ம மார்க்கத்துல இது அனுமதி கிடையாது. மகர் கொடுத்துதான் மனம் முடிக்கணுமே தவிர பெண் வீட்டாரிடத்தில் கட்டளையிடக்கூடாது. இவ்வளவு பவுன் எங்களுக்கு போடுங்க, இந்த கார் வாங்குங்க, இந்த கார் வாங்கி கொடுங்க, இந்த பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்கறாங்க இல்லையா, இது நம் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாகும். மகர் கொடுத்து நீ திருமணத்தை முடி. அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் நடக்குது நம்ம இஸ்லாத்துல. இந்த பேய் பிசாசு இது இருக்கா இல்லையா? கிடையாது. தெளிவான ஒரு விஷயம். எப்படி நம்ம மரணிச்சதுக்கு அப்புறமா நம்ம கபருல கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கான பதில் சொன்னோம்னா அதுக்கான கூலி, கேள்விக்கான பதில் சொல்லனா அதுக்கான கூலி. மரணிச்சிட்டோம் அப்படின்னா கபருக்கு அப்புறம் மறுமைக்கு அப்புறம் சொர்க்கமா நரகமான் பிரித்தெடுக்கப்படும். அவ்வளவுதான். மார்க்கமானது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனா என்ன செய்யறாங்க, ரொம்ப
ரொம்ப கஷ்டப்பட்டு குழப்பி இங்க பேய் இருக்கும், மரணிச்சுட்டா அதுவும் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க பேயா வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமாகும். ஜின்னு இருக்கு. ஆனா அதுவே இப்படி என்ன சொல்றாங்க, ஜின்னை கட்டுப்படுத்துவோம், ஜின்னை வசப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஜின்னை வசப்படுத்த முடியாது. ஜின்னை வசப்படுத்தக்கூடியவர் யார்? சுலைமான் நபி. அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்திருக்கான். இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுக்கவே இல்லை. அதுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. ஷைத்தானையும் கட்டுப்படுத்த முடியாது, ஜின்னையும் கட்டுப்படுத்த முடியாது. மனிதர்கள் இந்த உலகத்தை நல்லபடியா வாழணும், கப்ரில கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், மறுமையை நோக்கி பயணம் செய்யணும், பின்பு சொர்க்கம் நரகம் நமக்குடைய கூலிக்கான விஷயம் அதுக்கு நமக்கு கிடைக்கும். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு குழப்பி நம்ம மார்க்கமானது பிரித்தெடுக்கப்படுகிறது. அதே மாதிரி கந்திருஷ்டி இருக்கணும்னு சொல்றாங்க. கந்திருஷ்டி நம்ம மார்க்கத்துல கிடையாது. என்ன சொல்றாங்க, கந்திருஷ்டி இருந்துட்டா அதுக்கு குல்ஹு அல்லாஹு அஹத், குல்ஹு சூரா ஓதணும், குல் ரப்பின் நாஸ் அந்த சூரா ஓதணும் அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, கந்திருஷ்டி ஆனது மார்க்கத்துல கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் யோசிச்சுதான் சொல்றாங்க. இந்த கபிரஸ்தானத்தை வணக்கஸ்தலமாக மாத்துகிறார்கள் அல்லவா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க, யூதர்களையும் நசராணிகளையும் அல்லாஹ் சபிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பின்பு அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா யமூதன்ன அஹதுக்கும், உங்களில் யாரும் மரணமாகி விட வேண்டாம், மரணத்தை அடைந்து விட வேண்டாம். வஹு யஹ்சிபு சன்னபில்லா, அல்லாஹ் அக்பர். என்ன மாதிரியான ஒரு வார்த்தை, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்கள் யாரும் மரணம் அடைந்து விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஒரு முறை ரொம்ப நோயினால் ஒருத்தவங்க அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஹாஸ்பிட்டல்னா, அப்பொழுது அல்லாஹ் திட்டுறாங்க, எல்லாம் இந்த கடைசி காலத்துல எனக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஒரு நோய், நிம்மதியா மரணம் அடைஞ்சிருக்கணுமே அல்லாஹ், எனக்கு இந்த கடைசி காலத்துல இப்படி ஒரு நோய் எனக்கு கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் அல்லாஹ்வை திட்டுறாங்க. அது மட்டும் இல்ல, காசு இல்லாம சில வேற நேரங்கள்ல அல்லாஹ்வை திட்டும் பொழுது அந்த நேரத்துல மரணம் நேரிச்சுட்டுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், நீ எவ்வாறு மரணிக்கிறாயோ அவ்வாறு நீ எழுப்பப்படுவாய், எப்படி மரணிக்கிறோமோ அப்படியே நம்ம எழுப்பப்படுவோம். அல்லாஹ்வை திட்டும் பொழுது நமக்கு மரணம் நேரிட்டால் என்ன செய்வது? மரணமானது யாருக்கும் எப்பொழுதும் எந்த நேரம் வேணாலும் வரக்கூடிய ஒரு விஷயம் ஆகும். நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு மரணம் நேரணும்னு சொல்லி துவா செய்யணும். எப்போதும் நபி அவர்கள் என்ன செய்வாங்க, வீடு திரும்பினாலும் சரி, மதீனாவுக்கு வந்தாலும் சரி, தன்னுடைய மகளை பார்க்க வேணும், மகளுடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அந்த மகள் யார்? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த மகளை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருப்பாங்க. இந்த கடைசி காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபாத்திமா மறுமைக்காக தயாராகிக்கொள் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மறுமைக்காக தயாராகிக்கொள் ஃபாத்திமா அப்படின்னு சொல்றாங்க. உன் தந்தை ரசூல் என்பதால் நீ அலட்சியமாக இருந்து விடாதே, மறுமைக்காக தயாராகிக்கொள் ஃபாத்திமா. உன் தந்தை ரசூல் என்பதால் உனக்காக நான் மறுமையை சிபாரிசு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள். லா யொஹ்ரிஹி அன்கிமினி அல்லாஹ் ஷைனா, அல்லாஹ்விடத்தில் இருந்து உன்னை என்னால் பாதுகாக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அவர்களை பார்த்து இப்படி சொல்லியிருக்காங்கன்னா நமக்குலாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம்? நம்மலாம் எத்தனையோ தடவை பாவ மன்னிப்புக்காக துவா செய்யணும், செஞ்சுட்டே இருக்கணும். சும்மா இருக்கும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லாஹி வ தூபு இலைஹி துவா செஞ்சுட்டே இருக்கணும் என்னைக்கும். பின்பு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உனது மறுமைக்காக தயாராகிக்கொள். இந்த உரையாடலின் பொழுது அன்னை ஃபாத்திமா அவர்கள் ஒரு முறை அழுகிறார்கள், இன்னொரு முறை சிரிக்கவும் செய்றாங்க. அப்ப அன்னை ஆயிஷா அவர்கள் பார்க்கிறார்கள், எதற்காக அழுகிறாங்க, எதற்காக சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னை ஆயிஷா அவர்கள் இந்த இடத்துல அப்போ அந்த சமயத்துல கேட்காம பிறகு அன்னை ஃபாத்திமா அவர்கள் இடத்துல கேட்கிறாங்க, மகளே ஃபாத்திமா, என்ன கேட்கிறாங்க, மகளே ஃபாத்திமா, நீ எதற்காக அன்னைக்கு அழுதாய், எதற்காக நீ சிரித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அன்னை அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் என்னிடத்துல, என் தந்தையார் என்னிடத்துல நான் மரணம் அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என் கண்களில் தண்ணீர் வந்தது, நான் அழ ஆரம்பித்து விட்டேன். பிறகு என்ன சொல்றாங்க, என் ரசூலுல்லாஹ் என்னிடத்தில் சொன்னார், என் உறவுகளில் என்னை முதலாவதாக சந்திக்கவிருப்பது நீ ஃபாத்திமா என்று சொல்லி சொன்னார். இதுக்கு என்ன அர்த்தம்? அடுத்து அவங்களுடைய மரணம் நிகழ போகுது. மரணிச்சுட்டா யாரை பார்ப்போம்? ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்போம். ஒரு நல்ல முக்மின் மரணிச்சுட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு மரணம் உனக்கு வரப்போகுது ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பிறகு என்ன நடக்குது? அன்னை அவர்கள் இதை கேட்டுட்டு சந்தோஷம் அடைகிறாங்க. ஆகையினால் நான் சிரித்தேன் அன்னையே அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆயிஷாவிடத்துல ஃபாத்திமா அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நேசமானப்பட்டது எவ்வாறு இருக்கும்? ஒருவர் மீது நாம் நேசம் வைத்து விட்டோம் அப்படின்னா அது மனதால் மட்டும் கிடையாது. அந்த நேசத்தை மனதால் வைப்பதை விட செயலால் வைக்க வேண்டும். அந்த நேசத்தை செயலில் காட்ட வேண்டும். அப்படிப்பட்டதான் நம்ம ரசூலுல்லாஹ்விடத்துல இருக்கக்கூடிய அந்த நேசத்தை செயல்ல காட்டணும். செயலை எப்படி காட்டணும்?
தொழுகை மூலமா காட்டலாம். நபி அவர்களுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்றுதல். நபி அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றினா நபி அவர்களை நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். வெளியே சொல்லிக்கலாம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான வார்த்தை தான், யாரா இருந்தாலும் சொல்லலாம். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தைக்கான உள் அர்த்தம் என்னன்னு ஒரு நேசகருக்கு தான் தெரியும். அந்த வார்த்தைக்கான உள் அர்த்தம் என்ன? அந்த வார்த்தைக்கான உள் அர்த்தம் என்ன? இறைவன் ஒருவனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக விளங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கான அர்த்தம். இந்த அர்த்தத்தை உள்ளுணர்ந்து சொல்லணும். இந்த அர்த்தத்தை நாம நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும் கண்டிப்பா. இப்ப என்ன நடக்குது, ஒரு ஒரு ரீல், ஒரு வீடியோ, ஒரு ஒரு கணவனாகப்பட்டவன், அந்த கணவன் வந்துட்டு ஒரு முஸ்லிம், அந்த மனைவி ஒரு நான் முஸ்லிம். அந்த கணவன் என்ன செய்யறான், தன்னுடைய நான் முஸ்லிம் மாற்று மத மனைவி இடத்துல இந்த மாதிரி போன் எடுத்துட்டு போய் காட்டுறாங்க. இந்த மாதிரி என் அம்மாவிடத்தில், அந்த கணவனுடைய அம்மா யாரு, அவங்க ஒரு முஸ்லீம் தானே, என் அம்மாவிடத்தில் போன் வருது, வீடியோ கால் வருது, போன் வருதுன்னு சொல்லிட்டு மனைவி இடத்துல கொண்டு போய் காட்டுறாங்க. அதுக்கு அந்த மாற்று மத சகோதரி என்ன செய்யறாங்க, தன் நெத்தியில வச்சுட்டு இருந்த அந்த பொட்டு எடுத்துட்டு, இங்க போட்டுட்டு இருந்த ஷாலை எடுத்துட்டு முக்காடா போட்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த மனைவி இடத்துல இருந்து ஒரு கால் வருது. அதாவது அந்த மனைவியோட அம்மா அவங்க யாரு, ஒரு மாற்று மத சகோதரி தான். அப்போ தலைக்கு போட்டு அந்த ஷால் எடுத்து வச்சுட்டு பொட்டை எடுத்து நெத்தில வச்சுட்டு, அம்மா சொல்லுமா எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? நீ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ்னு முழிச்சிட்டு நீ திருமணம் செஞ்சிருக்கலாம். ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் நீ அதை கடைபிடிக்கிறியாங்கிறது தான் நேசம். அதுதான் நேசம். இந்த உலகத்துல யார் மீது வேணாலும் நேசம் வச்சிடலாம். ஆனா நம்ம நபி மீது தான், அல்லாஹ்வுக்கு அப்புறம் நம்ம நபி மீது தான் அதிகமாக நேசம் வைக்க வேண்டும். எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு அப்புறம் என் கணவரை நான் நேசிக்கிறேன். கணவரை நேசிக்கிறது தப்பு இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம நபியை நம்ம நேசிக்கணும், நம்ம ரசூலுல்லாவை நம்ம நேசிக்கணும். அந்த நேசம் வெளிப்படையா காட்டணும். எப்படி? நபி வழிய பின்பற்றுதல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கடைசி நாட்கள்ல, யா அல்லாஹ் நீ அருள் செய்த நபிமார்களோடும், யா அல்லாஹ் நீ அருள் செய்த நபிமார்களோடும் உண்மையானவர்களோடும் ஷஹீதுகளோடும் என்னை ஒன்று சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள். உண்மையானவர்களோடும் என்னை ஒன்று சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி வார்த்தை என்னவாக இருந்தது? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில் ஜக்கராத். அந்த ஜக்கராத்துடைய வழியானது கொடுமையாக இருக்கும். அந்த ஜக்கராத்துடைய வழியானது மிகவும் கொடுமையானதாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தில் ஜக்கராத். மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே, உலகத்தை விட்டு எப்போது வேண்டுமானாலும் பிரியலாம் என்ற எண்ணம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் சமூகமே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் கூக்குரலிடார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் எல்லாரையும் சொல்றாங்க. எல்லாரும் இந்த காலகட்டத்துல இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன செய்யறாங்க, மரணத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நம்ம முஸ்லிம் பெண்மணிகளோ ஒரு மாற்று மத சகோதரர் இடத்துல காதல் வயப்பட்டு அங்க வேறு மதத்துக்கு போகிறாங்க. அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம்? அதை கேட்டா அதற்கு பதில் என்ன சொல்கிறார்கள் ஈஸியா, நான் அல்லாஹ்விடத்துல பேசிப்பேன் மறுமையில, அல்லாஹ்விடத்துல நான் மறுமையில பேசிப்பேன். ஒரு முஸ்லிம் பெண்மணியாகப்பட்டவள் ஹிஜாபை பேண வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அதையே தன்னுடைய நபி மொழியில் எத்தனையோ முறை சொல்கிறார்கள். ஆனா அந்த பெண்மணியாகப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு வெயில் வேர்க்குது, அதனால என்னால ஹிஜாப் அணிய முடியாது, அதனால ஈஸியா சொல்லிடுறாங்க. நாளைக்கு அல்லாஹ்விடத்துல இதை போய் சொல்ல முடியுமா? முதல்ல சொல்றதுக்கான அந்த நேரம் நமக்கு கிடைக்குமா? இல்ல கபருல வானவர்கள் நம்ம இடத்துல கேள்வி கேட்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கபருல சொல்ல முடியுமா? இல்ல நாளைக்கு மறுமையில தான் எனக்கு ஒரு 2 மணி நேரம் டைம் கொடுயா அல்ல, நான் போய் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு நல்ல முக்மினா இருந்துட்டு வரேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்படி என்னைக்குமே சொல்ல முடியாது. அப்போ இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்திலேயே ஒரு நல்ல முக்மினாக வாழ வேண்டும். அதுதான் ரசூல் அன்னைக்கு தெல்ல தெளிவா அத்தனை முறை சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அத்தனை முறை நம்ம இடத்துல சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. ஒரு நல்ல முக்மினாகப்பட்டவன் நபியுடைய வார்த்தைகளை, வழிமுறைகளை, நபி வழியை பின்பற்றுவார்கள். ரசூல்லா சொல்றாங்க, இன்னலில் மௌத்தில் ஜஹராத். ரசூல்லாவுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரம் அது. தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரம். ஜஹராத்துடைய வலியானது மிகவும் கொடுமையானதாக இருக்கும். நல்ல முக்மினா இருந்தாலும் சரி, கெட்ட முக்மினா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஜக்கராத்துடைய வலி இருக்கதான் செய்யும். அதுதான் உலக நியதி. பின்பு இந்த ஜக்கராத்துக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு அவர்களுடைய கூலி கண்டிப்பா கிடைச்சிடும். ஆனா நம்ம எல்லாருமே அந்த காலகட்டத்தை கடந்துதான் மரணம் அடைவோம். அப்படிப்பட்ட ஒரு மரணம் ரசூலுல்லாவுக்கு வருது. தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரம் அது. தொண்டை குழியை உயிர் அடைக்கக்கூடிய நேரம் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம எல்லாரும், நம்ம இன்னைக்கு 5 வேளை தொழுவுறோம்னா யாரால? நபியாவோட. அல்லாஹ் கட்டளையிட்டான். நமக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிக் கொடுத்தது யாரு? நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இந்த ஹிஜாபை இப்படிதான் பேணணும்னு சொன்னது யாரு? அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தர் தும்பினா அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுத்தது அந்த அல்லாஹ்வுடைய தூதர்.
அவருடைய மரணம் அன்னைக்கு நேரிடுது. தொண்டைக்குழி உயிர் அடைக்கக்கூடிய நேரம். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபிர் ரஃபீகி ஆலா, ஃபிர் ரஃபீகி ஆலா, உயர்ந்த தோழனே யா அல்லாஹ், உயர்ந்த தோழனே யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சொல்கிறார்கள், திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அன்னை ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நபியும் விரும்பினால்தான் அவர்களுடைய மரணம் அவர்களுக்கு வரும். ஒவ்வொரு நபியும் விரும்பினால்தான் அவங்களுக்கு மரணம் வரும். இந்த உலகத்திலிருந்து அவர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுவான். இதை நான் நபியிடத்தில் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிப்பட்ட அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை அவர்கள் சொல்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லா, லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் கீழே விழுந்தது. அவர்களுடைய உயிர் பிரிந்தது. யாருடைய உயிர்? நம்ம நபியோட உயிர் பிரிந்தது. எல்லாரும் விட்டும் பிரிஞ்சுட்டாங்க. இன்ன லில்லாஹி வ இன்ன இலைஹி ரஜிஊன். ரசூலுடைய மரணம் அன்று ஏற்பட்டு விட்டது. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்த நம் அனைவருக்கும் அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்த நம்மளுடைய நபி அவர்களுடைய மரணம் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் 12 திங்கட்கிழமை அன்று மரணிக்கிறார்கள். பின்பு உமர் பின் கத்தாப் அவர்கள் வராங்க. ரசூல்லா மரணிக்கிறாங்க. ரொம்ப அழுக வரக்கூடிய ஒரு விஷயம். உமர் அவர்கள் அந்த இடத்துல வராங்க. ரசூல்லா மரணிச்சதை பார்த்துட்டு உமர் அவர்களுக்கு கேட்கிறார்கள், யா ரசூலுல்லா, மயக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார், மயக்க நிலையில் நீங்க இருக்கிறீங்க, ரொம்ப ஆழ்ந்த மயக்க நிலையா அப்படின்னு சொல்லிட்டு உமர் அவர்கள் தேம்பி கேட்கிறாங்க. உள்ள புரியுது, உணர்வுக்கு புரியுது, ஆனா வெளியே அதை ஏத்துக்க முடியல உமர் அவர்களால. உமர் பின் கத்தாப்புடைய குணாதிசயம் எவ்வாறு இருக்கும்? ரொம்ப கோபக்காரர், என்னைக்கும் வாள் தான் பேசும் அவர் இடத்துல. அப்படிப்பட்ட அந்த உமர் என்ன செய்யறாங்க, நீங்க மயக்க நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க ரசூலுல்லா, எழுந்திரீங்கன்னு சொல்றாங்க. அப்போ முஹைரா அவர்கள் தான் உமர் இடத்துல வந்து, உமரே, ரசூல் மரணித்து விட்டார், உமரே, நம் நபி நம்மளை விட்டு பிரிந்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு உமர் அவர்கள் சொல்கிறார்கள், முஹைரே வாயை மூடு, இப்படி பேசாது, என் நபி என்னை விட்டு பிரிந்திருக்க மாட்டார், வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டுறாங்க. உமர் அவர்கள் திட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பொறுமையான ஒரு மனிதர் யாருங்க? அபூபக்கர் சித்திக் உமர் இடத்துல வந்து, உமரே, அனைவருக்கும் மரணம் நேரிடும், எல்லோருக்கும் மரணம் வரும், நம் நபி நம்மை விட்டு பிரிந்து விட்டாருன்னு பொறுமையா உமருக்கு எடுத்து உரைக்கிறப்போ உமருக்கு அந்த இடத்துல கையெல்லாம் நடுங்குது. என் நபி என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரா, நான் இதுக்கப்புறம் என் நபியை நான் பார்க்க முடியாதா, இதுக்கப்புறம் இந்த உலகத்துல என் நபியை என்னால பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இத உமரால தாங்கிக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய அனைத்து சஹாபாக்களாலையும் இதை தாங்கிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நாள் அன்னைக்கு அங்க நடக்குது. பின்பு நாட்கள் கழியுது. நிறைய விஷயங்கள் மாறுது. அன்னைக்கும் நான் முஸ்லீம்னு சொல்லக்கூடிய சில மனிதர்களும் ஜக்காத் கொடுக்க மறுத்தார்கள். பின்பு நிறைய போர் நடக்குது. நான் தான் அடுத்த நபின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ அதை எதிர்த்து போர் புரிஞ்சாங்க நம்ம முஸ்லிம் சஹாபாக்கள் எல்லாரும். நிறைய விஷயங்கள் நடக்குது. பின்பு கலிஃபாக்களுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு கலிஃபாவும் மாறுகிறார்கள். பின்பு என்ன நடக்குது, நிறைய விஷயங்கள். அதுக்கப்புறம் தான் ஷியா முஸ்லிம் அந்த இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் பிரியுது. ஆனா நம்ம அனைவரும் ஒரே உம்மத்தை சேர்ந்தவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய தூதராக விளங்குகிறார்கள். அல்லாஹ் ஒருவனே. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முக்மினாக நாம் அனைவரும் திகழ வேண்டும். நாளை நம் மறுமையில் நம் அனைவரும் நம் ரசூலை சந்திப்போம் என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.